குறிஞ்சாங்குளத்துல காந்தாரி அம்மன் கோயிலை கட்ட போய் நீ வேலை செஞ்சு உன்னை தடுத்தானா, ஏய் நான் தானடா இந்து இல்ல இவர் சொல்ற மாதிரி நான் சட்டப்படி இந்துன்னு சொல்றல, ஏய் நாங்களாம் இந்துக்கள்யா, இது சாமி இந்து சாமி தானே காந்தாரி அம்மன், என்னடா பெரிய இந்துக்குன்னு பேசுறீங்க, வாங்கடா வந்து என் பின்னாடி நில்லுங்கடா, இல்ல என் பின்னாடி கூட வரலாம், எது நியாயமோ நியாயத்தின் பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லு. அந்த திராணி இருக்கா? போனது கோயில், அங்கே ஃபோட்டோ எடுக்க வந்தவனும் கோயிலுக்கு வந்தவன் தானே, அவன் ஒன்றும் வெளியாளி இல்லையா, கோயிலுக்குள்ளே தானே இது நடக்குது. உடனே ஃபோட்டோவுக்கு நீங்கள் திருநீர் அடிக்கிறீங்க, உன் பின்னாடி இன்னும் 4 பேர் வீடியோ எடுத்துருங்கிறான். இது யாரை ஏமாத்துறதுக்கு வேலை? முருகன் தமிழ் கடவுள் என்று முருகனை கும்பிட்டாலும் அது சனாதனம் என்கிற வழுக்குப்பாறையில் கால் வைத்து சறுக்கி கொண்டு போய் அதில் ஊந்துரும். அப்போ இது சனாதனம், இந்து மதம், இது சனாதனம், சனாதனத்தின் அடையாளம் திருநீர், அந்த திருநீர் என் நெற்றியில் இருப்பதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லைன்னு சொல்லு. திருமாவளவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் எவனும் இங்கே பேச முடியவில்லை. திருமாவளவன் நல்லவர், திருமாவளவன் தங்கமானவர் போது திருமாவளவன் வார்த்தை வருது. திருமாவளவன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படின் போது அதுலேயும் திருமாவளவன் வருதுப்பா. எப்படி இருந்தா என்னப்பா, என் பேர் வருது இல்லைப்பா. சார் சீமானு பேசுனா திருமாவளவனுக்கு அவ்வளோ பிடிக்குதுங்களா? எழுந்து கை தட்டுற அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா திராவிடத்தின் அடிமை நான். இப்போ சீமான் இப்போ அண்ணன் கூட அந்த மனுஷன் பொறுத்து பார்த்தார். அப்புறம் என் கூட ஆரம்பித்தவங்களாம் இங்கே போயிட்டு அங்கிட்டாங்கன்னு சொன்னேன். அவர் நேரடியாக சொல்ல, என் கூட தமிழ் தேசிய அரசியல் பேசணும், இன்னைக்கு அன்னார் வேலத்தில் கக்கூஸ் கழுவுங்கிறான் சொன்னார். நேரடியாக சொல்லிட்டார், நானா கக்கூஸ் கழுவுறேன் அப்படி ஒரு பேச முடியல. அந்த மாதிரி இந்த மாதிரி அல்ல கைங்க ஏதாவது 2 வார்த்தை சீமானை திட்டி பேசினா திரும்ப வந்து சந்தோஷப்படுவார். திருமாவளவன் விட்டுருங்க, எல்லா பட்டியல் சமூக மக்களும் கோயிலுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. இப்போ அவர் சொன்னது நியாயம் தானே? நியாயம்தான். என்ன பண்ணலாம், இது மாற்ற முடியல, தற்கொலை பண்ணி சேர்த்துடலாமா? வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கு. திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சை பேச்சுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீப காலத்தில் என்னை திருநீர் அழிச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிற நீங்கள்லாம் கோயிலுக்குள்ளே என்னை கூப்பிட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கையை கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ போனார், அது என்ன இடம்? கோயிலா சுடுகாடா? கோயில் தான். கோயில் தானே? யார் கூப்பிட்டா? இல்லை அவரே தான் போனார். 60 சரி 60 கூட வாங்கன்னு கூட்டும் போயிருக்கலாம்ல. அப்புறம் என்ன? சரி, எத்தனை கோயில்களில் உங்களை உடலைன்னு நீ பிரச்சனை பண்ண சொல்லு. நான் ஒன்று சொல்கிறேன். 92 குறிஞ்சாங்குளத்தில் படுகொலை நடந்தது. 4 பறையர் சமூக இளைஞர்கள் காலங்காலமாக நம்ம மனசில் வச்சு கும்பிட்றோம், சரி நம்ம ஒரு கல் சிலை வைப்பையா, ஏன்னா இந்த நாகரிக காலத்துலேயும் அந்த காலத்தில் நம்ம தாத்தன் முப்பாட்டன் ஏதோ அப்போ வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு இது இல்லாமல் இருந்தாங்க, ஏதோ கல்லையும் மண்ணையும் கும்பிடுங்க இருந்தாங்க, நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு கோயில் கட்டுவோம் அப்படின்னு கட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போது ஏகப்பட்ட பேர் பிரச்சனை நடந்தது. அதில் ஒரு 4 பேர் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு 4 பேரை வெட்டி கொள்கிறார்கள். வெட்டி கொன்னுட்டு அவனோட ஆணுறுப்பை அறுத்து மாற்றி மாற்றி இன்னொருத்தன் வாயில் வைக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தனை கொலை, சரி நமக்கு ஒரு பெரும் டிஸ்டர்பாக இருக்குது, இல்லை நாம் ஒன்று சொல்கிறோம் அதுக்கு எதிராக அவன் நினைக்கிறான், திமிரை பற்றியா இவெல்லாம் விடக்கூடாதியா அப்படின்னு கொலை பண்ணுறதுக்கு கூட நம்ம ஒரு லாஜிக்கு சொல்லலாம். சரி, கொலை பண்ணுறீங்க, கொலை பண்ணிவிட்டு அந்த ஆணுறுப்பை எதுக்கு அறுத்து வாயில் வைக்கிறீங்க மாற்றி மாற்றி? அப்போது உரிமை கேட்டால் மாற்றி மாற்றி போக வேண்டியதான் அப்படிங்கிற அர்த்தம் தானே அது. சரி, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு அது எல்லா குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டார். இன்னொரு கொடுமை அதில் பாருங்கள், ஒரு மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டின் பூர்வகுடிகள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், எல்லாமே இங்கே படைக்கப்பட்டதெல்லாம் எங்களுக்கானது. அந்த கொலை செய்த பிறகு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடல்கள் ஊருக்கு வருது. அதுக்கு கூட நேரம் கொடுக்காம சீக்கிரமாக மூடுங்க, அதை சீக்கிரமாக புதைங்கன்னு ஒரு குழியில் 2 பிணங்கள், 2 குழியை தோண்டி 2 பேராக ஒரு குழியில் வச்சு, இப்போ எப்படி கள்ளச்சாராய மரணம் நடந்தபோது கள்ளக்குறிச்சியில் அந்த ஏதோ ஒரு ஆத்தோரங்கரையில் ஒரு 21 சடலங்களை ஒன்றாக வைத்து எரிப்பதற்கு அந்த மாவட்ட நிர்வாகம் உதவி செஞ்சதில்ல, அந்த மாதிரி மாவட்ட நிர்வாகமும் போலீஸும் சேர்ந்து என்ன இப்போ போடுங்க பாரு நீ தனித்தனியாக போச்சு அப்படின்னு 2 குழியை தோண்டி 2 பேராக புதைத்து விட்டு போன அவலமும் தமிழகத்தில் நடந்தது. ஏன்னா உங்களுக்கு பொதுவாக பறையர் சமூக மக்களின் வழிபாடுங்கிறது இறந்தோர் வழிபாடு, நடுகள் வழிபாடு.
இப்போ நான் இருக்கிறேன், பர்சனலாக சொல்கிறேன், நான் இருக்கிறேன். இப்போ எங்கள் அப்பாலாம் இறந்துட்டார் இல்லையா? இப்போ வருடம் எங்கள் அப்பா அன்றைக்கி என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கி போய் அங்கே போய் அந்த சுடுகாட்டில் அது படையல் கடையில் அவருக்கு என்ன பிடிச்சதோ அதையெல்லாம் வாங்கி படைச்சி கிடிச்சி கும்பிட்டு அந்த படையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வருவோம், காக்காக்கெல்லாம் சோறு வச்சுட்டு. அப்போ இது ஒரு வழக்கம். இப்போது 2 பிணம் இருக்கு இல்லையா, 2 பாடி அதில் இருக்கு இல்லையா? எப்படி போய் யார் அங்கே சாமி கும்பிடுவா? யார் அதை அது ஒரு ஒரு முழு மனதோட அந்த கடமையை அந்த சடங்கை நம்மளால் இப்படி செய்ய முடியுமா? ஏன்னா நாங்கன்னா ஆந்திராவில் போய் செத்தோமா, கர்நாடகாவில் செத்தோமா, இல்லை என்ன எங்கன்னா அஸ்ஸாமில் போய் செத்தோமா? எங்கள் ஊர் தானே அது. எங்கள் ஊரில் வெட்டி கொண்டுட்டு எங்களை வந்து பிணத்தை வந்து புதைப்பதற்கு கூட, உடலை புதைப்பதற்கு கூட இங்கே வந்து ஒரு நெருக்கடி இருக்குது. சரி, அது நடந்தது. இந்த கொலையில் தமிழகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை தொடர்பு அப்படின்லாம் அப்போ பேச்சு அடிப்பட்டது. ஏன்னா பறையருக்கும் அந்த பறையர் தமிழர் அல்லாதவர்களுக்கும் இப்படி சொல்லுவோம், தமிழர் அல்லாதவருக்கும் பிரச்சனை இருக்கும்போது தமிழர் சார்பாக எங்களுடைய பறையர் சமூக தலைவர்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த சைடு சார்பாக அந்த பெரிய தலைவரோட தம்பி, வைகோவோட தம்பி ரவிச்சந்திரன் இதில் இருக்குது, அவர் தான் கலந்துக்கிறாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து இன்னமும் அந்த பழியை அந்த ஊர் மக்கள், அந்த சுற்று வட்டார பறையர் சமூக மக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், இவர்கள் இவ்வளோ மோசமானவர்கள்னு. அவங்க கூட கூட்டு வச்சு இந்த வழக்கு வந்து குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்ட போது ஒரு 30 லட்ச ரூபாய் வாங்கினதாக ஒரு செய்தி வந்ததில்லை? அதுவும் வைகோ தான் சொன்னார், தேர்தல் செலவுக்காக கொடுத்துருந்தாரு. அப்புறம் வந்து அது வந்து இல்லை இந்த குறிஞ்சாங்குளம் வழக்கில் அப்பீல் போகாமல் இருப்பதற்கும் பிரச்சனை பண்ணாமல் இருப்பதற்குமாக காசு கொடுக்கப்பட்டது அப்படிலாம் ஒரு பேச்சு அடிப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் அப்போது அந்த நியூ இயர் அன்றைக்கி அதில் கொஞ்சம் பேர் கிறிஸ்தவனாக மாறிட்டான். ஒன்று எல்லாம் ஏசுன்னு சொல்லி வட்டிகான் வரைக்கும் போயிட்டானுவோம். நம்மளை வந்து அவர் யாரோ வட்டிகளில் இருக்கார், யார் அவர் போப்பாண்டவர் காப்பாற்றுவார் அப்படிலாம் போயிட்டானுங்க. ஒன்றும் நடக்கலை. மாரியம்மா மேரியம்மா ஆனாலக்காண்டி ஒன்றும் நடக்கலை. அப்போ விளையாட்டு போட்டிகளுக்கு தடை விதிக்கிற போது விளையாட்டு போட்டி நடக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. எதிர்த்தரப்புலேருந்து அவங்கள விளையாட விடக்கூடாது, அது பொது மைதானம். ஆக்சுவலாக அந்த மைதானம் அவங்க பக்கம் இல்லை, நடுவில் ரோடு இருக்குது, ரோட்டுக்கு அந்த பக்கம் அவங்க, இந்த பக்கம் இவங்க. இந்த பக்கம் இருக்கிற மைதானத்தில் பறையர்கள் விளையாடுவதற்கு இவன் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் நான் என் தம்பியை விட்டு என்னத்துக்கு இவனுக்கு கூட சண்டை போட்டு நேராக வந்து எவன் எதிரியா அவனே போய் பார்த்துரும் அப்படின்னு போய் வைகோ அவரோட மகன் உதயபுரியா வையாபுரி அவரை போய் பார்த்தோம். அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சரிங்க நான் இது சம்மந்தமாக பேசுகிறேன், போகிறேன் வரேன், நான் தான் விளையாட சொன்னேன் அப்படி இப்படிலாம் ஏதோ சொன்னேன், நான் தான் எஸ்பிக்கு சொன்னேன், இன்னும் இது ரொம்ப டிஜிபி மாதிரியும் சரி என்னவோ அது நடந்துன்னு வைங்க. அதுக்கப்புறம் இது தொடர்ந்து இதை பேசி ஒரு சுமூகமாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் போது அவர் வந்து ஒத்து வரல, ஏதோ அதுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு. அப்போது சொல்கிறல்ல, என்னை யாராவது கோயிலுக்குள்ளே கூப்பிட்டார்களா அப்படின்னு சொல்கிறியே, அண்ணா வாண்ணா நம்ம கோயில் கட்டுவோண்ணா, நம்ம கோயில்னா அது அப்படின்னு இந்த பறையர் சமூக மக்கள் கூப்பிட்றாங்கல்ல, உண்மையிலே நீ சொல்வது உண்மைன்னா அங்கே போய் நிற்கணுமா இல்லையா? ஆனால் அங்கே போய் நிற்காம கலிங்கப்பட்டி வரைக்கும் போகிற, வைகோ வீடு வரை போய் சாப்பிட்ற, அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் வைகோ அந்த பக்கம் நின்னார், அந்த இன உணர்வோடு அந்த பக்கம் நின்னார்னு ஒரு அலிகேஷனை சொல்கிறாங்க. என்ன ஒன்று அந்த அலிகேஷன் பொய்ன்னு நீ சொல்லு, இல்லை உண்மைன்னு சொல்லு. ஆனால் இந்த மக்கள் பதைக்க அவர் வீட்டில் போய் சாப்பிட்டு வர, இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேறேன். ஓ இந்த ஊரில் தானே, இங்கேருந்து பக்கம் தானே, ஒரு 4 பேர் செத்தாங்க, சரி அந்த ஊரில் போய் பார்த்துட்டு வரும். இன்னமும் அந்த மக்கள் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு கூட முடியாமல் அடிமைத்தனமாக தான் இருக்கிறான். ஏன் சொல்லப்போனால் ஒரு 124 பேர் தங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் திருவேங்கடம் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இப்போ அதாவது இந்திய அரசு கொடுத்த ஐடென்டிட்டியை கொடுத்துட்டு நான் வந்து சும்மா நிற்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம், அரசாங்கத்துக்கு அசிங்கம். 6 நாள் ஆகுது.
உண்ணாவிரதம் போயின்னு இருக்குது. நான் போய் இறையன்பு அப்போது வந்து தலைமைச் செயலாளர், அவரை போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறேன். நான் சொல்கிறேன், என்னங்க இந்த மாதிரி நான் இப்படி எதாச்சும் சொல்கிறேன், என்னங்க இது ஒரு 6 நாள் ஆச்சு, நாங்கள் வந்து உங்கள் ஐடியிலே வேணாம், இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குற குடியுரிமைக்கான அத்தாட்சியே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பான்னு இருக்கிறோம். பரவாயில்லப்பா, நீ உனக்கு வேணான்னா விட்டு போப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படிங்க கவர்மெண்ட் இப்படி இருக்குதுன்னு அந்த மனுஷன் ஷாக்காக, என்னங்க சொல்கிறீங்கன்னாரு. ஏங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு 6 நாள் ஆகுது அப்படின்னேன். உடனே டக்குன்னு பக்கத்தில் இருந்த அதிகாரி பார்த்து, அவர் ஒரு ஐஏஎஸை பார்த்து அது என்னென்னு கேளுன்னொன்னே, ஆமாங்க 6 நாள் ஆகுதான். அப்போது ஒரு இவ்வளவு ஒட்டுமொத்த பறையர்கள் தன்னுடைய குடியுரிமைக்கான அத்தாட்சியில் கொடுத்துட்டு ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தாண்டி அரசாங்கத்துக்கு அது வரமாட்டேங்குதே, இடையில தடுக்குதே. இது எல்லாமே கேட்கணும்ல. யார் என்ன கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனாங்களா? சரி, கூப்பிட்டு போனாங்க. இங்கே ஒருத்தன் கூப்பிட்றான்ல, என்ன வானே கோயிலுக்கிட்ட வானே, ஏய் நிப்பண்டா, எவன்டா தடுக்கிறீங்க? அப்போ நீ கேள். அப்போது குறிஞ்சாங்குளத்தில் காந்தாரி அம்மன் கோயிலை கட்ட போய் நீ வேலை செஞ்சு உன்னை தடுத்தானா, ஏய் நான் தானடா இந்து இல்லை, இப்போ இவர் சொல்கிற மாதிரி நான் சட்டப்படி இந்துன்னு சொல்கிறாள்ல, ஏய் நாங்களாம் இந்துக்கள்யா, இது சாமி இந்து சாமி தானே காந்தாரி அம்மன், என்னடா பெரிய இந்துக்குந்துன்னு பேசுகிறீங்க, வாங்கடா வந்து என் பின்னாடி நில்லுங்கடா, இல்லை என் பின்னாடி கூட வரலாம், எது நியாயமோ நியாயத்தின் பக்கம் நில்லுங்க அப்படின்னு சொல்லு. அந்த திராணி இருக்கா? என்னமோ நீனா கோயிலுக்கு போனேன், ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் எங்கேயோ வீரமணி பார்த்துட்டு, யார் தீக்கா வீரமணி ஆசிரியர் பார்த்துட்டு, என்ன தெரியுமா நெற்றியில் திருநீர் அப்படின்னு கேட்டுருவாரோ அப்படின்னு டக்குன்னு அப்படி அழிச்சிட்டு, வாங்க தலைவரே வாங்க ஆசிரியர்னு சொன்ன மாதிரி இல்லை நீ சொல்கிற. போனது கோயில், அங்கே ஃபோட்டோ எடுக்க வந்தவனும் கோயிலுக்கு வந்தவன் தானே, அவனும் வெளியாள் இல்லையா, கோயிலுக்குள்ளே தானே இது நடக்குது. உடனே ஃபோட்டோவுக்கு நீங்கள் திருநீர் அடிக்கிறீங்க, உன் பின்னாடி இன்னும் 4 பேர் வீடியோ எடுத்துருங்கிறான். இது யாரை ஏமாத்துறதுக்கு வேலை? சார் அவர் அதுக்கு 2-3 விளக்கமும் கொடுத்துட்டாரு. வேர்வையினால ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு, எந்த நேரமும் திருநர் வச்சுட்டும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நியாயமாக தானே படுது அதெல்லாம் பார்க்குறப்போ? எல்லாம் கரெக்டுங்க. ஆமாம் ஆயிடுச்சேயா. ஆமாம், முதல்ல 2 விரல் இப்படி அடிக்கிறார், அந்த ஸ்க்ரீனை பார்த்து இப்படி அடிக்கிறார்ல, ஆமாம் ஆயிடுச்சேன். இது வந்து நண்பர்கள் கூப்பிட்டாங்க, இல்லை தெரிஞ்சவங்க கூப்பிட்டான், சொந்தக்காரங்க கூப்பிட்டான், அவனோட உணர்வுக்கு மதிப்பளித்து நான் உள்ளே வந்தேன். சாமியார் வந்து பூசாரி வந்து என் நெத்தியில் வந்து திருநீர் பூசினார், அதை தட்டி விட்டா அந்த ஆளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பூசிக்கினேன். என்னுடைய கொள்கையை அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா சனாதனம்ங்கிறது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், முருகன் தமிழ் கடவுள் என்று முருகனை கும்பிட்டாலும் அது சனாதனம் என்கிற வழுக்குப்பாறையில் கால் வைத்து சறுக்கி கொண்டு போய் அதில் விழுந்துருன்னேன். அப்போ இது சனாதனம், இந்து மதம் இது சனாதனம், சனாதனத்தின் அடையாளம் திருநீர், அந்த திருநீர் என் நெற்றியில் இருப்பதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்லு, ஃபைன், அந்த லாஜிக்கை கூட ஏற்றுக்கலாம். ஆனால் இப்படி நான் வந்து இப்படி மூஞ்சி இப்படி தொடச்சன்ற, அது அழிஞ்சு போச்சுன்ற, எந்த நேரமும் வச்சுன்னு இருக்கணுமான்றீங்க சார். வைப்பதும் வைக்காததும் உங்களோட உரிமை சார். நீங்கள் அந்த பூசாரி வைக்கும் போதையோ வைக்காதியா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அழிப்பதிலிருந்து ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக அதை வைக்கிறான். மதம்னால நம்பிக்கை தானேங்க. கடவுளை காட்டியாருன்னா 10 கோடி ரூபா தரேன், கடவுளை காட்டியானா காட்டுவானா அவனா? அது ஒரு நம்பிக்கை. எல்லா மதமும் அப்படின்னா, இறை தூதரை காட்டுனா, இறை தூதரை இருந்தீங்களே எங்கள் இறைவனை காட்டுங்க, நம்பித்தான் ஆகணும். நம்பிக்கை தான் மதம், அது எல்லாரும் சொல்கிறான், எல்லா மதத்திலும் அதுதான். அப்படி இருக்கிற போது ஏப்பா எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயேன், ஏன் பம்புற, ஏன் பதுங்குற? அப்போது உங்கள் நிலைப்பாட்டில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது என்பதற்கான சாட்சி தான் உங்கள் வார்த்தை தடுமாற்றம் அடைகிறது. சார் பயப்படுறாருன்னு சொல்கிறீங்களா சார் திருமாவளவன்? அப்படி சொன்னால் ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாருன்னு சொல்கிறீங்களா? இல்லை, தடுமாற்றம் ஆகிட்டாருன்ற நான். அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அச்சம், பயம். இல்லை, அப்படி தடுமாற்றமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட மாட்டார்ல, சகோதரத்துவம் இல்லை இந்து மதத்தில், மற்ற எல்லா மதத்திலும் இருக்குது, இந்து மதத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட மாட்டார்ல. பாயிடுங்க, பாயாக மாறிடுங்க. தராசர் இந்த பக்கம் கிறித்துவம் இஸ்லாமியம் வச்சு பாருங்கள், எது அதிகமாக வெயிட்டேஜாக எதை தரான்னு பாருங்கள், அதில் மாறிடுங்களேன். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்னால் ஒரு 10-20,000 பேர் மாற மாட்டானா? கட் பண்ணுங்க, மாறிடுங்க. அதாவது ஒரு ராமசாமி கூட ஒரு பெருமையானு சொல்லுவானுவன், ஐயோ ராமசாமி என்ன மதத்தை விட்டு மாறிடலாண்ணா? இல்லை, நான் இதுக்குள்ளே இருந்தே இதை சீர்திருத்தம் பண்ண போனேன். ஏன் வந்து ராமசாமி தன்னுடைய
அந்த மதத்தை விட்டு வெளியேறலை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவர் உள்ளுக்குள்ளே இருந்து சீர்திருத்தம் பண்ணுறேன்ட்டாருன்னு இவனுங்களாம் ஒரு கதையை கட்டி விட்டானோ. ஆனால் அவரை மாதிரி பெரிய கடவுள் பக்தெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாதுன்னு பல சான்றுகளை பல பேர் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணுங்கள். ஒன்று நான் இதுக்குள்ளே தான் நீங்கள் சொன்னீங்க நான் சட்டப்படி அதை நான் சீர்திருத்தம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இல்லை சீச்சி நோ இது செட் ஆகாது நமக்கு அப்படின்னு தாண்டி போயிடுங்க. அது நான் கூழுக்கு ஆசை மீசிங்க ஆசை. அப்புறம் என்ன வாயை வச்சு நாங்கள் எங்கள் கட்சியில் 80% இந்துக்கள்ன்றீங்க. அப்போ 80% உங்கள் கட்சியில் சனாதனவாதிகள் அப்படி தானே? இந்துனா பைத்தியக்காரன் திருடன் லூஸு. அப்போ உங்கள் கட்சியில் அப்படி தானே? என்னது இது? முதல்ல மக்களை தெளிவுபடுத்துறது இருக்கட்டும். நீங்கள் முதல்ல தெளிவாகுங்க. நம்ம யார், நம்ம என்னன்னு சொல்லலாம். சார் இவரை யாராவது போய் கோயிலுக்குள்ளே போய் திருநீர் வச்சுட்டு அந்த திருநீரை அழிச்சிட்டு இப்படி மாற்றி மாற்றி பேசி இதை ஒரு டிஸ்கஷனாக வெளியில் ஒரு விவாத பொருளாக யாராவது மாற்ற சொன்னாங்களா? அதிலும் ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இப்போ அண்மையில் ஒரு பேச்சு பேசினார். நல்லதோ கெட்டதோ 4 பேர் நம்மளை பேசுகிறாங்களே. திருமாவளவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் எவனும் இங்கே பேச முடிவதில்லை. திருமாவளவன் நல்லவர், திருமாவளவன் தங்கமானவர்னும் போது திருமாவளவன் வார்த்தை வருது. திருமாவளவன் மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படின் போது அதுலேயும் திருமாவளவன் வருதுப்பா. எப்படி இருந்தால் என்னப்பா, என் பேர் வருது இல்லைப்பா, அது போதும் அப்படின்னு வேற இப்போ அண்மையில் ஒரு பேசினார். அதால் இது நல்லதா கெட்டதா நம்மளை பற்றி 4 பேர் பேசிக்கிட்டோம் உண்டு. அப்படி இல்லைன்னா நம்மளை ஒருத்தனை சீண்ட மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் கூட அவர் பேசியிருக்கலாம். சார் அவர் சொன்ன அந்த 2 ஸ்டேட்லையுமே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இருக்குல்ல சார். இப்போ சகோதரத்துவம் இந்து மதத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும், எல்லா பட்டியல் சமூக மக்களும் கோயிலுக்குள்ளே போக முடியுமா? திருமாவளவனை விட்டுருங்க, எல்லா பட்டியல் சமூக மக்களும் கோயிலுக்குள்ளே போக முடியுமா? போக முடியாது. அப்போ அவர் சொன்னது நியாயம் தானே? நியாயம்தான். என்ன பண்ணலாம்? இது மாற்ற முடியல, தற்கொலை பண்ணி சேர்த்துடலாமா? இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி குப்பைகளை இல்லை இதற்கு முன்னால் இருந்த சட்டங்களை சரத்துகளை எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டு தான் இந்திய அரசியல் சட்டம் வந்திருக்குது. ஆர்டிகல் 17 படி தீண்டாமை கடைபிடிப்பது ஒரு பெரும் குற்றம். குற்றம் தானே? குற்றமா இல்லையா? ஆமாம் குற்றம். சட்டம் உங்கள் கையில் இருக்குது இல்லை, இருக்கா இல்லையா? சட்டத்தை ஆள்பவன் பின்னால் நீ நிற்கிறியா இல்லையா? இருக்கியா இல்லையா? போடு, நிறைவேற்று. ஏய் எங்கே எவனை கோயிலுக்குள்ளே விட மாட்டேறீங்க? என்ன தீண்டாமை டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்களா? இந்த ஓட்டாது மயிராகுது, பார்த்துங்க, ஒழுங்காக இருந்துருங்க, இல்லை தூக்கி முட்டியை பேத்துருவேன். நடவடிக்கை எடு. ஒரு விஓ உதாரணம் தமிழ்நாட்டில் இருக்குது தெரியுமா? எம்ஜிஆர் அவருக்கு வேண்டியவருக்கு ஏதோ விவோ கூட ஏதோ ஒரு டிஸ்பியூட். அப்போ என்னங்க இந்த மாதிரி, அப்போ விவோ இல்லை கிராமணி, என்னங்க இந்த மணிகார புள்ள கிராமணி இது மாதிரி பண்ணிக்கிறான் அப்படின்னு ஒன்று எம்ஜிஆர் கேட்டாயோ யார் யாருன்னாராம். இந்த மாதிரிங்க எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் அவங்க தாங்க இருக்கும். ஒன்று அதிகாரிகள் கூப்பிட்டு யார் யாது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சார் இந்த மாதிரி எல்லா கணக்கு வழக்கம் பல 100 ஆண்டுகளாக அவங்ககிட்ட தான் சார் இருக்குது. யார் அவங்கன்னா கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை சார், அதுவும் அப்படியே நடைமுறையில் வருது. சரி அப்படின்ட்டு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா கிராமணி வீட்டு முன்னாடியும் போலீஸ் போய் நின்று தான் கொடுறேன் கணக்கு கொடு இன்னும் வீட்டுக்குள்ளே பூந்து எல்லா கணக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஓன்றோம்ல, ஆமாம், அந்த சிஸ்டம் வந்தது. இது எது கொடுத்த பவர்? எம்ஜிஆருங்கிற மாபெரும் நடிகர், பெரிய அழகர், அதான் புரட்சி தலைவர், அந்த அதிகாரமா? சட்டம் கொடுத்த பவர் முதலமைச்சர் கையில் சட்டம். இந்திய அரசின் சட்டத்தின் பவர் அது. எம்ஜிஆர் கிட்ட கொடுத்த அதே பவர் தானே உங்ககிட்டையும் கொடுத்துருக்க. பண்ணுங்க, எவன் கோயில்களை உடல பிடிங்க, அடிங்க. அதை விட்டுட்டு என்ன மயில என்ன இறக்கு போனால் எப்படி போடும்? சார் எல்லா சமூக மக்களும் பட்டியல் சமூக மக்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு யாரையும் எதிர்க்கல சார். ஏதோ ஒரு சமூகத்தில் ஒரு 2-3 பேர் நாதாரி இருக்க தான் செய்வான். சார் சமீபத்தில் கூட விழுப்புரம் திரௌபதி அம்மன், ஆமாங்க, இருக்கத்தாங்க செய்வான். டிராஃபிக் வைலேஷன் ஆகுதுன்றதுக்காக தான் டிராஃபிக் சிக்னலு, அதையும் மீறி வைலேட் பண்ணுறதுக்காக தான் அங்கே ஒரு போலீஸு. மனுஷன் அப்படி தான் இருப்பான். அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கு, அதை நெறிமுறைப்படுத்துவதற்கு, அதை ஒழுங்குபடுத்துவதற்கு தான் இங்கே சட்டம், போலீஸு, லா அண்ட் ஆர்டரு, இந்திய அரசின் சட்டம். உனக்கு அப்போ அது மேலே நம்பிக்கை இல்லை?
அதை பயன்படுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. அது இந்த ஆள் இந்த அம்பேத்கர் ஏதுனாரு, அதை போய் அந்த ஆள் சொல்லுவார், தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, தீண்டாமை கடைப்பிடிப்பது பெரும் குற்றம்னு அவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் பண்ணணுமா அப்படின்ற போக்கு கூட இருக்கலாம்ல. அதால் உங்கள்கிட்ட ஒரு வெப்பன் இருக்குது, அந்த வெப்பனை பயன்படுத்து. அதை விட்டு என்ன அப்படி இருக்குது, யோ இப்படி சொல்லிட்டா சாக்கடை அள்ளுறதுக்கு உங்கள்கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்குது, கையில் வச்சுன்னுக்கிற ஆளுங்களுங்கிறானுங்க அள்ளுறதுக்கு, எதுக்கு சாக்கடை நாத்தடிக்குது நீங்கிற? ஒன்று நீ முன்முயற்சி சேர்த்து நீ வாரு, இல்லை ஏய் பாருங்க அதை, அதுதானே சரியாக இருக்கும். அதை விட்டு நார்து மூக்கு பிடிச்சின்னு அந்த பக்கம் போகாமல் இருக்கிறேன். அந்த பக்கம் போகாதீங்க யாரும், அந்த பக்கம் சாக்கடை நாரும், இந்த பக்கம் போங்க நல்ல தெரு வணக்கம், இது எப்படி சரியாக இருக்கும்? சார் திருமாவளவன் சொல்கிறாரு, சிலர் வந்து என்னை விமர்சிக்கிறாங்க, அதாவது பிளாஸ்டிக் சேர்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க, பல வேறு விதமாக விமர்சிக்கிறாங்க. என்னை வந்து என்னுடைய வளர்ச்சிக்காகவும் என்னுடைய கட்சியின் வளர்ச்சிக்காகவும் வீழ்ச்சிக்காக விமர்சிக்கிறவங்களும் எனக்கு வந்து தெளிவாக தெரியும். இந்த பிளாஸ்டிக் சேர்னு விமர்சிக்கிறவங்க எல்லாமே என்னுடைய கட்சியின் வீழ்ச்சிக்காக விமர்சிக்கக்கூடியவர்கள். நாங்கள் ஒன்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கோ பாராளுமன்ற தொகுதிகளுக்கோ உருவாக்கப்பட்ட கட்சியில் விசிகா, சரி நாங்கள் நிலைத்தால் தேர்தல் அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நல்ல வேலை நீ வந்த. இப்போ நாங்களும் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், விசிகா பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், என்னப்பா திடீர்னு இவர் இது மாதிரி நான் வந்து தேர்தல் வேணாம் ஒன்று வேணாம் விட்டு போயிடுவேன் அப்படின்னாரு. ஆமாம், வந்த வேலை முடிச்சது, சுட்டியாச்சு, வேணுன்ற அளவுக்கு மூட்டை கட்டியாச்சு, அப்புறம் அவர் போக வேண்டியது தானே. அவர் போய்ட்டால் நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு விசிகாவில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவர் போனால் அவர் மட்டும் போட்டோம். சரி, இது பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதாவது ஆதவ அர்ஜுன் என்கிற ரெட்டியாரால் ஒரு கிளப்பப்படுறது, உண்மையோ பொய்யோ சரி இருக்கட்டும், அதிகாரத்தில் பங்கு வேணும் தானே யாராக இருந்தாலும், கிளப்பினார். அப்போது யாரை அதிகாரத்தில் கொண்டு வரணும்னு பேசினார்? பட்டியல் சமூக மக்களை, விடுதலை சிறுத்தைகளை, என் தலைவரே நான் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். நீலாம் 3 படத்தில் நடிச்சுட்டு நீ துணை முதல்வர் அமைச்சர்ன்ற உங்கள் அப்பா பேப்பரில் எழுதி வச்சு படிச்சுட்டு, அப்பான்னு சொல்ல எழுதி வச்சு படித்தவரெலாம் முதல்வர்ன்றீங்க. என் தலைவர் 2 மணி நேரம் பேசுவார், எந்த அரசியல் வேணாலும் பேசுவார், ஏன் அவர் ஆகக்கூடாதான்னாரு. நியாயமானது தானே. விடுதலை சிறுத்தைகளில் எத்தனை இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் மிக முக்கிய பொறுப்பாளர்கள், அதை வச்சு சொல்கிறது சரிதான். ஆமாம், எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குல்ல. ஏன் திருமாவளவன் வந்து முதல்வர் ஆகக்கூடாதா, துணை முதல்வர் ஆகக்கூடாதா? ஒருத்தனும் கேட்கலையே சார். கேட்கல. எல்லாவனும் யாரை திட்டினான்? ஆதவர்ஜனா, உன் வேலையை பாரியா, எங்களுக்கு தெரியாதா? இது காலம் இல்லை, திமுக நல்லா தாங்குது அப்படி எல்லாவனும் அப்படியே கருப்பு துடுப்பு சுண்டை போட்டு வெளியே வந்துட்டானே, விசிகா துண்டை அப்படி கடாச்சிட்டு. அப்போது தனிநபராக நின்னது யார்? ஆதவர்ஜனா. சொன்ன ஆதவர்ஜனா திருமாவளவன், அவ்வளோதான். இப்போ வேணா நான் கிளம்புறேன்னா, எப்பா மூட்டை கட்டி நீ கிளம்புப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி நிலையில் தாங்க நாங்களாம் இருக்கிறோம், அவருக்கு என்ன அப்படின்னாரு. நான் ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேன், நல்ல வேலை பாரு, எங்களுக்கு இந்த தேர்தல் அரசியல்லாம் கிடையாது, நாங்கள் சும்மா வந்திருக்கிறோம், நாங்கள் திரும்பவும் அப்புறம் வந்து அங்கே இலங்கை மாதிரி அப்புறம் நாங்கள் அந்த பாதைக்கு போயிடுவோம், பழைய பாதையை கையில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லாமல் போனார். அப்படி சொன்னால் கூட இங்கே கைத்தட்டுவதற்கு ஒரு கும்பல் இருக்குது. ஏன்னா இவங்க தானே போட்டாங்க, தென்னாட்டு பிரபாகரன் 4ஆங்கட்ட போகிற வழிநடத்த போகிறார், 5ஆங்கட்ட ஈழத்து போகிற வழிநடத்த போகிறாருலாம் இவங்க செவத்தில் எழுதினானுங்கள. அதால் அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படலாம். நாங்கள் நினைத்தால் திரும்பவும் ஒரு ஆயுதபாணி போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லாமல் போனாரே, அது வரைக்கும் சந்தோஷம் சார். ஆனால் திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமே திருமாவளவன் தான் எல்லாரும் பேசுகிறாங்க சார். திருமாவளவன் இல்லைன்னா கம்யூனிஸ்ட்டும் அங்கே இருக்காது, இருக்க மாட்டாங்க யாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்லிக்கிறார் தெரியுமா, இதற்கெல்லாம் இவ்வளவு இதுக்கும் காரணம் திருமாவளவன் தான். ஏற்கனவே நாங்கள் 6 சீட்டு வாங்கினதுக்கு அவர் தான் ஒத்துக்குன்னு போனதால தான் நாங்கள் ஒத்துக்க வேண்டியதாகி போச்சு, இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த நிலை இருந்திருக்காதுன்னு கம்யூனிஸ்ட்டுகள் சொன்னாங்க. இன்றைக்கி அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்கிறாரு, அவரே எல்லாம் மாற்றி மாற்றி தானே பேசுவாங்க, விடுங்க அப்படின்னு சொன்ன பாருங்கள். இன்றைக்கி தான் ப்ரெஸ் மீட்டில் அவர் எதனா மாற்றி மாற்றி பேசுவார், விடுங்க. எங்கள் நிலைப்பாடு இது, எல்லாம் எங்கள் கட்சிக்கு அதிக சீட்டு வேணும் நாங்கள் கேட்போம், அது முடிவு பண்ணுறது ஆன் த டேபிள், கொடுக்குறவங்களும் நாங்களும்.
பட் ஆனால் எங்கள் டிமாண்ட் வந்து நாங்கள் வந்து அதிகமாக கேட்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகமாக கேட்போம், அவரை மாதிரி கம்மியாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டோம், அதான அர்த்தம். இந்த முறை அப்படி பண்ண மாட்டோம். அதால் அவருக்கு என்ன, அவர் என்ன வேணாலும் பேசுவோம். புரியுது. அந்த மேடையில் பேசுகிறப்போ சத்யராஜன் அவர் வந்து பேசியிருந்தார், சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம், இங்கே வந்து பலரும் வந்து போலி தமிழ் தேசியம் பேசுகிறாங்கன்ற ஒரு தோரணையில் பேசியிருந்தார். ஆணவ படுகொலை எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விங்கிற அந்த வார்த்தைக்கு திருமாவளவன் அவர்கள் எழுந்து நின்று கைத்தட்டி எல்லாரும் கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பரிச்சார். எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த கருணாநிதி அவர்கள் கூட யாராவது கருணாநிதி அவர்களை பாராட்டி பேசினால் சும்மா லைட்டாக அந்த இந்த கருப்பு கண்ணாடி போட்டுப்போம் இல்லையா, இப்படி சும்மா இப்படி பார்க்குற மாதிரி மேல்கண்ணில் பார்ப்பார், நெத்தியால் பார்க்குற மாதிரி பார்ப்பார். ஜெயலலிதா அம்மையார் யாராவது தன்னை பாராட்டி பேசினால், அதுவும் நகைச்சுவையாக இருந்தால் சும்மா ஒரு ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு 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 கால்வாய் இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருந்துருவாங்க. யாராவது இவரை பற்றி பேசுனா இவரே ஏஞ்சி நின்று கைத்தட்டுறது பார்த்துட்டீங்களா? அது என்ன அர்த்தம்? அது என்னை பற்றி சொல்லியிருக்கான், கைத்தட்டுங்கப்பா, இப்படின்றாரு, ஏஞ்சி நின்று கைத்தட்டுங்க. இது எந்த அரசியல் தலைவராது தமிழக மேடைகள் இந்த மாதிரி நடந்து பார்த்துருக்கீங்களா? என்ன தான் ஆயிடுச்சு இந்த ஊருக்கு அப்படின்னு இந்த டிவியில் சீரட் பிடிக்க விளம்பரம் வரும்ல, அந்த மாதிரி என்ன தான் ஆச்சு திருமாவளவனுக்கு அப்படின்னு இப்போ நம்ம கேட்கல. சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் அதுதான் வரேன். ஏனுங்க நான் கவுண்டர்னா, கவுண்டர் இப்படி பேசலாமா? நான் அதுக்கு தான் ஒரு வீடியோ இப்போ நம்ம கவுண்டரு எந்த சாதியில் பொண்ணு கட்டினாரா, மகனுக்கு எந்த சாதியில் பொண்ணு தர்றாரு? ஏன்னா உங்களுக்கு பொண்ணு தர்ற போது மட்டும் அந்த சாதி அந்த கிளை அதில் பொண்ணு தர்றீங்க, அப்புறம் வெளியில் வந்து சாதி இல்லை. இப்போ நம்ம தமிழ் தேசியம் அரசியல்னு பேசணும்னு வச்சுங்க, இல்லை சுயசாதிப்பட்டு பிற சாதி நட்புன்றோன்னு வச்சுங்க, பொண்ணு கொடுத்துருவாங்களா? டக்குன்னு போய் அந்த இடத்துல நின்றுவானோ, என்னமோ அங்கே மட்டும் தங்கம் இருக்கிற மாதிரியும் இங்கே மண்ணுக்கிற மாதிரியும் பொண்ணு கொடுத்துருவாங்களா, பொண்ணு எடுத்துருவாங்களா? இப்படின்றது எவ்வளோ கேவலமான செயல். நம்ம கொடுத்துருவோமா? நம்ம ஒரு நிலையில் இருக்கிறோம், ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிற நம்ம சமூகத்தில் நம்ம கிளையில் இருக்க ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துருவோமா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதேமாரி திருமணம், காதல் திருமணம் சொல்கிறோம், கேட்கலன்னா அது வேற. பட் ஆனால் ஜென்ரலாக யாருமே வந்து அப்படி ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ சாதி ஒழிப்புன்னு இன்னத்துக்கு சொல்கிற, சரி நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு 70 வருஷமாக சாதி ஒழிப்பு ஒழிஞ்சுதா? இல்லை. டேய் பாவீங்களா, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குடா, ஆட்சி இருக்குடா, உங்களால் ஒழிக்க முடிஞ்சுதா? அம்பேத்கரோட சாதி ஒழிப்பு பேசலை, அம்பேத்கர் தீண்டாமை ஒழிப்பு தான் பேசுகிறார். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சும்மா காட்டி நம்ம திராவிடம் நீங்கிறோம், இவனுங்க தமிழன், நாய்க்கர், மொழியார், செட்டியார், பறையர், நாங்கள்லாம் தமிழ் குடிகள், நாங்கள் வந்து இருக்கிறோம். இப்போ கன்சிராம் சொன்னார், சாதியாக சேருவோம் சாதிகளாக சேருவோம்னாரு. அவர் மூத்திரத்தை வாங்கி குடிங்க, பாவம் மனுஷன் இல்லை. ஒற்றுமை இப்படி இருக்கிற சிஸ்டம் இந்தியாவில் சாதி படிநிலையாக இருக்குது, ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்குது. இந்த சிஸ்டத்தை ஹரிசாண்டல் சிஸ்டமாக மாற்றணும். இப்படி இருக்கிற சாதி சிஸ்டத்தை இப்படி மாற்றி ஒரு சாதிக்கு ஒரு சாதி பக்கத்தில் வை, ஆல் ஆர் ஈக்குவல்னு சொல்லு அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொன்னார். அது அம்பேத்கர் தத்துவம். அது இவனுங்கெல்லாம் அதெல்லாம் தெரியுமா தெரியாது சார். இவனுங்களுக்கெல்லாம் வந்துங்க சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு அப்படின்னு பேசினா இவன்லாம் பெரிய புரட்சியாளர் அப்படின்னு இந்த ஏமாளி ஜனங்க நினச்சிப்பாங்க அப்படின்றான். சாதி ஒழிப்பே வந்து தமிழ் தேசிய விடுதலையா சம தேசிய அரசியல்ன்றார்ல, கீழே கொண்டெல்லாம் கைத்தட்டுறான்ல, அவன் போய் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதாவது சாதி அற்றவர், சாதி மறுப்பாளர்னு ஒரு காலம் போட்டு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கலாம். எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? ஏய் சத்யராஜ், நீ இப்போ உனக்கு பேர பசங்க ஏதாவது இருக்கும்ல, காட்டு சர்டிஃபிகேட்டை. சரி, உன் பையன் பிறந்தப்போ கூட நீ வந்து சாதியவாதியாக இருந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் பேர பிள்ளைங்க பிறக்கும்போது நீ வந்து பெரியார் வழியில் இருக்கிற சாதி மறுப்பாளர், சாதி ஒழிப்பாளர் தானே, காட்டலாம் சர்டிஃபிகேட். இப்போ கூட நம்ம சர்டிஃபிகேட்டில் மாற்றிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்திருக்கு. மாற்று, நீ மாற்று, உன் மையனுக்கு மாற்று, உன் வீட்டில் இருக்கிற மருமகளுக்கு மாற்று, மற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாற்றிட்டு சாதி ஒழிப்புன்னு பேசு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். சும்மா வந்து ஏதோ நறுக்கி நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு ஆடு கேட்கணுவாங்களா, அந்தமாரி
சும்மா எழுச்சவாய பாறையெல்லாம் ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாம் பாறையெல்லாம் சேர்ந்து நின்னோம்னா நீ பெரிய புளித்தி மாதிரி உன் இஷ்டத்துக்கு ஏதாவது அப்படியா இப்படியா அப்படின்னு பேசி இதில் வந்து நேராக போய் சீமாந்தில் போய் நொட்டுறது. எச்ச பசங்களா. சார் சீமானு பேசுனா திருமாவளவனுக்கு அவ்வளோ பிடிக்குதுங்களா? எழுந்து கை தட்டுற அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆமாம், ஏன்னா திராவிடத்தின் அடிமை நான். இந்த பக்கம் அந்த மூர்த்தி மாதிரி ஆளுங்கள்லாம் ஏய் அடிமை அடிமைன்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னார். அடிமையாக இருக்கிறதுல என்னையா பெருமை உனக்கு அப்படின்னு சொல்லிங்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரே மேடையில் நின்று தாக்கிரி பூக்கிரி தமிழ் தேசியம் அது இது திராவிடத்தை ஒழிப்போன்றானுங்க. அப்போ யாராவது நம்மளால் நேரடியாக ஏய் சீமான், இப்போ சீமான் இப்போ அண்ணன் கூட அந்த மனுஷன் பொறுத்து பார்த்தார். அப்புறம் என் கூட ஆரம்பித்தவங்களாம் இங்கே போயிட்டு அங்கிட்டாங்கன்னு சொன்னேன். அவர் நேரடியாக சொல்ல என் கூட தமிழ் தேசிய அரசியல் பேசலாம் இன்றைக்கி அண்ணாரிவத்தில் கக்கூஸ் கழுவுனுங்கிறான் சொன்னார். நேரடியாக சொல்லிட்டார். சீமான் நானா கக்கூஸ் கழுவுறேன் அப்படி இவரால் பேச முடியல. அந்த மாதிரி இந்த மாதிரி அல்லகைங்க ஏதாவது 2 வார்த்தை சீமானை திட்டி பேசினா திரும்ப வந்து சந்தோஷப்படுவார். கேவலமான அரசியல் இல்லை இது. உண்மை. அதாவது சீமான் அவர்கள் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கா? சீமான் சொன்னார்ல அண்ணாரிவத்தில் கக்கூஸ் கழுவ போயிட்டானுங்க நிறைய பேருன்னு, பேசு, அந்த மாதிரி நேரடியாக பேசு. அதுக்கு திராணி இல்லைல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு நீ பேசங்கிறது இது ஒரு என்ன இது? இந்த மாதிரி அரசியல்லாம் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது இல்லை.